பக்த கோடி ஜனங்களுக்கு வணக்கம். மார்கழி மாத பஜனைக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த ஊர் சேமமாக இருக்க, நாம சேமமாக இருக்க, நம்ம உற்றார் உறவுகளெல்லாம் சேமமாக இருக்க பெருமாளை வேண்டின்னு பஜனையை ஆரம்பிப்போம். என்னடா வேண்டிக்கிறீங்க? என்னமாம்மா கோயிலில் பேட் பேசுறீங்க? இல்லடா அம்பி, எப்போ பார்த்தாலும் இவன் உபத்திரம் பண்ணினே இருக்கான். உழைச்சு விடுவான் படுவா. அது இருக்கட்டும் மாமா. புளியோதரை எப்போ மாமா போடுவான்? சரி இருடாம்பி, பஜனை ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம் சாமி. வெள்ளிக்கட்டு சபரிமலைக்கு உள்ளும் உள்ளம் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. வெள்ளிக்கட்டும் சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஐயப்போ ஐயப்போ சாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த தாரதியும் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து பார்த்த தாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து. இருமுடி எடுத்து எரிவேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளும் அருமை நண்பனா பாவரை கொண்டு ஐயனின் அருமலை ஏறிடுவார். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. கோவிந்தா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. நோக்கு கோவிந்தா போட கூடி கஷ்டமாடா. அதை விடுங்க மாமா. புளியோதரை மாமா. இவனே வேண்டாம் புளியோதரைக்கு பிறந்தவனாக்கா. எப்ப பார்த்தாலும் புளியோதரை புளியோதரை. ஆமா மாமா. பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு, வாங்கோ. பகவானே களி விட்டு விட்டு ஒன்று அனைத்து பேரும் விட்டு விட்டு ஓடிட்டான். மாமா புளியோதரை முடிய போது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கோ. சட்டம் எனக்கும் பசிக்கும்ல, கொஞ்சம் எடுத்து வேடா அம்பி. இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணு மிஞ்சாது போலயே. உள்ள வந்துட வேண்டியதான். வாவா, நல்லா இருக்கீங்களா? பயங்கரமா சூடு. சாமி வாங்கி சாமி. வெய்க்கு சாமி, அள்ளி வெய்க்கு சாமி. பிரசாதம் தீர்ந்துடுத்துறா குழந்தை. எனக்கு புளிச்சோறு இல்லையா? காலங்காத்தால எந்திரிச்சு வந்தனே. ஐயோ சாமி, புளிச்சோறு மட்டும் இல்ல, கோயில் ஒரு குளவுன்னு பாத்துக்க. செத்த கழுத்த விடுறாம்பி. நோக்கு புளிச்சோறு தான் வேணும். ஆமா. நானே செஞ்சு தரேன்டா அம்பி. செஞ்சு வரையா? செஞ்சு தரேன் வாடாம்பி. வா போலாம். அம்பி கழுத்து விடுறா, கழுத்து வலிக்குது. உரம்பரைக்கலாம் வணக்கம்ங்க. இன்னைக்கு புளிச்சோறு நம்மளுக்கு கோயிலுக்கு போனால் கிடைக்கல. சாமி இன்னைக்கு நம்மளுக்கு பேஸாக புளிசாதம் கிண்டி தர போகிறாரு. செத்த கழுத்த விடுறேலாம் அப்போ தான் நான் செய்ய முடியும். முதல்ல அக்னி பகவானை கும்பிட்டுக்குவோம். கும்பிட்டுக்குங்க. இப்படி கண்ணில் ஒத்திக்குங்க, காதில் 2 பக்கம் ஒத்திக்குங்க, தலையில் 2 பக்கம் ஒத்திக்குங்க. இப்போது நம்ம அந்த கடாய் எடுத்து மேலே வச்சுட்டுருவோம். இப்போ அக்னி பகவானை பற்ற வச்சுட்டோம். இதயம் நல்லெண்ணெய், நம்ம ஜோதி அக்கா வர்ற இதயம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அதுதான் நல்லா ருசியாக இருக்கும். என்னையா சாமி? கடுகு நாமதேசியா, கடற்பருப்பு நாமதேசியா. ஏன் சாமி நல்லா சொல்லுடா இருக்கு. அம்பி. 3 நேத்து பாக்கில் இந்த பக்கம் போட்டிருந்தேன், இப்போ இந்த பக்கம் போட்டிருக்கேன். அதாவது ராம்பி, நேற்று ஒரு தவசத்துக்கு போயிட்டு வந்தேன், அதனால இந்த பக்கம் போட்டுட்டேன். இன்னைக்கு கோயிலுக்கு வந்தேன், அதனால இந்த பக்கம் போட்டுட்டேன். நான் எக்ஸ்மென் மாதிரி, வோல்வரின் மாதிரி டபுள் சைடு கூட போட்டுட்டு வருவேன். நோக்கு அதில் என்ன ஓய் சாமி ஆளுந்தே பர்மிட்டுங்க. எதுக்கு ஊனோல தொட்ட பவடா பிச்சு போடுவோம் பார்த்துக்க. தோடைய கமலக்காயை போட்டுக்கிறோம். அடுப்புலையா சாமி? அடுப்பில் ஓட்டா வாயிலிருந்து வரைக்கும் எரிஞ்சிடும். போய் சட்டிக்குள்ள ஓடுறோம் பார்த்துக்கிறோம். வெங்காயம் சுவாகா. நாங்கள் பழனி போனால் மொட்டை போட்டுக்கிறோம், திருப்பதி போனால் மொட்டை போட்டுக்கிறோம். அந்த மாதிரி நீங்களாம் போட மாட்டீங்களா? அதாவது அது முடி அடுத்தவங்களுக்கு மொட்டை போட்டு பார்க்கறது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் வந்து மொட்டை போடுறதோ, அழகு குத்திக்கிறதோ, ஆணி செருப்பு மிதிக்கிறதோ, இந்த குண்டத்தில் இறங்கி ஓடுறதோ இதெல்லாம் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ. ஏனுங்க சாமி? இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம்.
அதான் மொட்டை ஓடுறதுக்கு நீங்கள் இருக்கீங்களே, நாங்கள் உங்களை மொட்டை ஓடுறதுக்கு இருக்க பத்தாதா? இத்தனை தலைகளை மொட்டை ஓடுறோமே. அடுத்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம், நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சம் ஜலத்தை ஊற்றி அதில் ஊற்றுவோம். நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு புளியை கரைக்கிறது. கிண்டி விட்ற அம்பி, நல்லா வரும். வாய் வேஷாத, பார்க்கறது நல்லா குழந்த மாதிரி இருக்கிற, ஆனால் பேசுகிறது பூரா ராட்சச மாதிரி பேசுகிறேன், பார்த்துக்கோ. இப்போது உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போடுறா அம்பி, எல்லா வேலையும் நானே தான் செய்யணுமா? உனக்கு ஷோரூம் ஆக்கி கொடுத்து சமையலும் நான் பண்ணி கொடு, ஊட்டி விட்டுட்டுமா? நான் கோயிலுக்கு தான் சேவகம் பண்ணேன், உனக்கு சேவகம் பண்ண எனக்கு சம்பளம் கொடுக்கல என்ன? போட்டா நானும் ரவுடி ஐராக்கும், அடிச்சேன்னா பல்லு பிச்சுக்கிட்டு போயிருமாத்துக்கு. உப்பு போடுறா, பார்த்துட்டு இருக்க. கையில் என்ன குஷ்டம் வந்திருக்கோம், கொஞ்சம் அள்ளி போட. ஆ, கொஞ்சம் இவ்வளோ எடுத்து போடு, ஒரு நாம்பு எடுத்து போடு. நல்லா திங்க மட்டும் தெரியும் உனத்தியா. ஆமாம், இன்னும் கொஞ்சம் போடு. இளவு எங்கேருந்து வந்தாலும் எல்லாம் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸுக்கும் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். இங்கே வந்து அரைக்கிறக்கோ பிடிக்கிறக்கோ ஒன்றும் சாமானம் இல்லை. அதனால் வந்துட்டு ஆற்றுல இருந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். சுவக பேக என்னமோ சொல்கிறீங்களே, அது என்னது? அது நோக்கு புரியாது. என்ன நோக்கு புரியாது? அதெல்லாம் வந்து தேவ பாஷை. தேவ பாஷைன்னா நாங்களும் கடவுளும் ஸ்ட்ரைட்டாக பேசிக்குவோம், தெரியுமோ? அது உங்களுக்கு தெரியுமா? இருக்கிறதுலே நாங்கள் தான் பெரிய ஆளாக்கும், அது உங்களுக்கு தெரியுமோ? எங்கள் தொழில் தான் கடவுளோட பேச, வேதத்தில் உருவான தொழிலாக்கும், தெரியுமோ? அது நோக்கு. ஐ டோன்ட் நோ சாமி. இவ்வளோ சொன்னேன் சாமி. சொல்கிறா அம்பி, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க. சொல்லு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னென்னா, உலகத்திலேயே விவசாயம் பண்ணுறவங்க தான் முதன்மையான ஆளுங்க, அவங்களுக்கு பின்னாடி தான் மற்றவங்கெல்லாம் போகணும்னு திருவள்ளுவரே சொல்லி வச்சிருக்காரு. அப்படிங்கிறியா? இன்னொன்று சொல்கிற கேளுங்க ஓய். சொல்கிறா அம்பி. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரி, அப்படின்னா என்ன? இது என்ன சூட்சமாக வச்சிருப்பிய? சொல்லு அதையுமே. சூட்சமெல்லாம் இல்லை ஓய். பிறக்கும்போது எல்லா மனுஷனும் ஒட்டுக்கா ஒரே மாதிரி தான் பிறக்கிறான். ஆனால் அவன் நடந்துக்கிற நடத்தையில் தான் அவன் எப்படிங்கிற தீர்மானிக்கிறீங்க ஓய். இப்படியே பேசின்னு இருந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை, நரகத்தில் தான் நீ போய் விழுவ. பார்த்துக்கோ. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. ஏய், நான் பார்த்துக்க எந்திரிச்சு போயிருக்கேன். பார்த்துக்க, நீ தான் உட்காந்து ஆக்கிட. நான் எந்திரிச்சு போறேன். நான் எந்திரிச்சு போறேன். ஓய் நீ கிட்டுங்க ஓய். புஷ்பா 2 பார்த்தீங்களா இல்லையா? புஷ்பாவா? அத்தண்டாம்பி. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சமந்தா குழந்தை ஆடுமே, அண்ணா இருக்கு டான்ஸு. அந்த அளவுக்கு இந்த குழந்தை யாரு? ஸ்ரீலீலா. அந்த அளவுக்கு இல்லடா தம்பி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி. நீ மாலை ஓட்டிருக்கியா சாமி? மாலை ஓட்டிருக்க? ஐயோ ஜீசஸ், நான் மன்னிச்சிருக்கேன். ஜீசஸா? நீ ஐயப்ப சபரிமலைக்கு மாலை ஓட்டிருக்கியா? சாமியே சபரம் ஐயப்பா, என்ன மன்னிச்சிருக்கேன் அம்பி. சாப்பாடு ஆக்குறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா அம்பி, டிஎஸ் மூக்கு பொடியாட்டம் போட்டு தட்டின்னு இருக்கே? அது ஒன்றும் இல்லை அம்பி, நேற்று நைட்டு சைடிஸ்க்கு வாங்கின கல்லை மிச்சமாகிடுச்சு, அதை தட்டி அது சட்டை கொடு. நான் அதில் போடுறேன் சைடிஸ். ஆமாம், கொண்ட நன்னா இருக்கும், கொடு. கல்லை போட்டுக்கிறோம், நிலக்கடலை. நன்னாயிட்டு புளி ரெடி ஆகிடுத்து. இப்போ நம்ம சாதத்தை போட்டு அப்படியே கரண்டோம்னா. சாதமா? சோறு சாமி, சோறுன்னு சொல்லுங்க. என்னடா அம்பி பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறேன். ஆமாம், சோறுன்னு சொல்லுங்க. சரி, சோறை போட்டு நம்ம கிளறிடுவோம். இப்போ பார்த்துட்டேன்னா அம்பி கேட்ட மாதிரி புளிசாதம் ரெடி ஆகிடுத்து. அதில் பாருங்க, ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புளியோதரை கண்டுபிடிச்சி தமிழை ஊர் ஊராக எடுத்துகிட்டு போனேன். நம்ம ஊர் சோத்துக்கு இணையாக வேறு எதுவுமே ஆகாதுங்க, இணையாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலினா கமெண்டில் திட்டுங்க, ரொம்ப பிடிச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா மாமா? சொல்கிறான் பி. ஆய்க்கு சைடிஸ் சாதம் பண்ணி தரீங்களா? ஆளை விட்றா சாமி.